நிமிஷத்துக்குள்ள பேசி முடிச்சிருங்க. பேசலாமா? கொஞ்சம் நவனுங்க அப்படி தூரத்து இருந்தால் தான் நல்லா இதாக இருக்கும். ஹைகோர்ட் மகாராஜா ஐயா கேட்டதை கொடுப்பாரு. அவர் என்ன கேட்குறீங்களோ அவர் உங்களுக்கு கொடுப்பாரு. நீ அவருக்கு என்ன சொல்றியோ அந்த வார்த்தையில நீ அவருக்கு கொடுக்கணும். ஆனால் நீ கொடுக்கலன்னா உன்னை தூங்க விட மாட்டார். நீ கேட்டதை அவர் கொடுப்பாரு. எல்லாம் கடவுள் மாதிரி இவர் கிடையாது. இவர் கேட்டால் கொடுப்பாரு. ஆனால் அவர் கேட்கறத நீ கொடுத்துடணும், உடனே கொடுக்கணும். கொடுக்கலான்னு வச்சுக்கோ, உன்னை தூங்க விட மாட்டார். ஐயா ஹைகோர்ட் மகாராஜா சொல்லமான சாமி. இவரை நம்புறவங்க கெடுவதில்லை. நம்பிக்கையோடு வாங்க, நம்பிக்கையோடு இருங்க. ஆனால் இவர் அந்த மாதிரி எங்களுடைய ஐயா அந்த மாதிரி ஹைகோர்ட் மகாராஜா சொட்லமட ஐயா கருப்புசாமி 18ஆம் படி வால்முனி ஜடாமுனி எல்லாமே இவர் தான், எல்லாமே இவர் தான். ஆனால் இவர்கிட்ட ஒன்று கேட்டிங்கன்னா நிறைவேற்றிடுவார். அவர் என்ன கொள்கை கேட்குறாரோ அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, ஆடு கொடுனா ஆடு, கோழி கொடுனா கோழி, இல்லை பூஜை போடுறோன்னா பூஜை, இது நீங்கள் பண்ணிடணும். அவருக்கு தேவையானது 3 எலுமிச்சப்பழம், ஒரு கட்டி கற்பூரம் இருந்தாவே எல்லாம் மேட்ரு ஓவர். காசு பணம்லாம் அது அப்புறம் தான். இங்கே காசு பணம் தேவையே கிடையாது. எங்களுக்கு தேவை இதுதான். 3 எலுமிச்சப்பழம், ஒரு கட்டி கற்பூரம் இருந்தால் போதும். எங்கள் அப்பா உங்களுக்கு வாக்கு கொடுத்துருவாரு. நாங்கள் கொடுக்க மாட்டோம் பழம், எங்கள் அப்பா கொடுப்பார் பழம். இது வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி ஒரு அம்மாவுக்கு 1.5 மணி நேரம் நின்னாங்க, பழமே கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி அழுதுனே போயிட்டாங்க. அம்மா அவன் மேலே குறை இருக்கு, ஏதோ ஒரு குறை வச்சுட்டு வந்திருக்க, அதனால் உனக்கு பழம் கொடுக்கல, நீ போம்மா ஞாத்தியம்மா வாம்மா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்கேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா உடனே அவருக்கு பிடிச்சி போச்சு. இங்கே அடிச்சாருங்க பழம், அங்கே போய் நிற்கும், அங்கே தான் எடுக்கணும் நீங்கள் பழம். அதுபோல் எங்கள் அப்பா, எங்கள் ஐயா ஹைகோர்ட் மகாராஜா அதுபோல். ஆனால் அவர் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் கடவுள் மாதிரிலாம் கிடையாது. இவரை தனி பிறவி. ஈசங்கிட்ட புல் வரம் வாங்கின்னு வந்தவர் இவர் தான். ஈசனே சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன், நீ பூலோகத்துக்கு போடா, பூலோகத்தில் தானே உனக்கு கேட்குது, அவங்க தருவாங்க, அவங்க கேட்குது, நீ குறா அப்படின்னு சொன்னவர். ஈசங்கிட்ட பயங்கரமான வரம் வாங்கின்னு வந்தவர் இவர் தான், எங்கள் ஐயா தான். முருகர் விநாயகர்லாம் அது தெரியும். ஆனால் இவர் ஈசனுக்கு 3வது புள்ள யாருக்கும் தெரியாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நம்ம சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவுட்டரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் யார் என்ன அப்படின்னு. ஈசனுடைய புள்ள தான் இவர். ஈசனுக்கு புள்ள தான், 3வது புள்ள இவர். செல்ல புள்ள இவர். அம்மாவுக்கு, பார்வதி அம்மாவுக்கு செல்ல புள்ள. அந்த அம்மா சொன்னாங்க, ஏய் உன் மேலே நீச்சு நாற்று அடிக்குது ஐயா, நீச்சு நாற்று அடிக்குது. அதுதான் அப்போ தான் ஐயா சொல்கிறாரு, அவன் இங்கே ஆள் கிடையாது, அவன் பூலோகத்துக்கு தான் போகணும், பூலோகத்தில் தான் இருக்கணும். அவன் பூலோகத்துக்கு போனான்னா அவங்க தரத்தை கொடுப்பாங்க, நீ அவங்களுக்கு அப்படி சொல்லி அனுப்பிச்சதான். அவங்களுக்கு எல்லாமே கொடுப்பாங்க, காவு எல்லாமே, பன்னி ஆடு மாடு எல்லாமே கொடுப்பாங்க உனக்கு அப்போ காவு. ஆனால் இங்கே கிடையாது அது. ஆனால் அவுட்டரில் தான். நான் நம்ம சிட்டியில் பண்ணக்கூடாது, போலீஸ் பர்மிஷன் கேட்கணும், நம்ம கேட்டால் பண்ணலாம். இதுதான் எங்கள் ஹைகோர்ட் மகாராஜா. ரொம்ப தைரியசாலி, புத்திசாலி எங்கள் அப்பா.